தாபா ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பூரிக்கு வந்து சாகு மாதிரி பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டு நல்லா வந்து காயட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு, சீரகம், வந்து பூண்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மாதிரி நறுக்கி வச்ச பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கேன். ஸோ மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் லிமிட்டாக தான் போட்டுருக்கேன். சரிங்க. ஸோ கொத்தமல்லி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது நல்லா வந்து உடச்சி போட்டுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து உப்பு ஆட் பண்ணல. காய் வேக வைக்கும் போது நான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வேக வைக்கும் போது கூட நான் வந்து உப்பு போட்டுக்க மாட்டேன். ஸோ தட் இது கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜஸ்ட் வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ராஜா ஸோ ஒரு 5 to 10 minutes வந்து வேகட்டும். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 1 தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்றுக்குள் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes வரைக்கும் இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கொத்தமல்லி வந்து கம்பல்சரியாக போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோ சாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ. பூரி அந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயில் வந்து போட்டுக்கிறோம். ஆயில் போட்ட பிறகு நல்லா வந்து காயட்டும். காய்ஞ்ச பிறகு கடுகு, சீரகம், பூண்டு தட்டி போட்டு பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து போட்டுக்கலாம். பீட்ரூட் போட்டுக்கிட்டு நல்லா வந்து வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து வேகட்டும். அது வந்து விசில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். ஒரு 3 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பீட்ரூட்டுக்கு வந்து தேங்காய் வந்து துருவல் வந்து போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு. ஸோ இறக்கி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து போட்டுக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ விசிலெல்லாம் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் துருவலை வந்து ஜஸ்ட் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே வந்து கொதிக்க வைக்கலாம். இது வந்து கலக்கி விடாதீங்க. கலக்கி விட்டால் லைட்டாக வந்து வாட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சுண்டுட்டோம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ சூப்பரான டேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான் வந்து சாப்பிட போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு கூட சூப்பராக இருக்கும். சப்பாத்தி மாவு வந்து பெய்து வச்சுருக்கேன். ஹெல்த்தியாக வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
சூப்பரான சுவையான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கட்டி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஏன்னா ஹெல்த்தியான சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிடுது. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் சூப்பராக இருக்கும் இது காம்போவாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி வந்து இப்படி வந்து எடுத்துக்கும் போது திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ தட் சாஃப்ட்னஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி வித் பீட்ரூட் பொரியல். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடையில் ஐரன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் லீவ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பெங்களூர் ரேட் சொல்கிறேன். இந்த கீரை மட்டுமே 60 ருபீஸு. ஸோ நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா வில்லேஜில் எங்கள் ஊர்லலாம் இருக்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் செடியிலேருந்து நிறைய பேர் வந்து கூட்டு போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது காசு கொடுத்துட்டு வாங்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் 60 ருபீஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வந்து போடணும். துவரம் பருப்பு வந்து நான் போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்கு தான் நான் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா. அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து லைட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் போடுறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் தண்ணி கொஞ்சமாக போட்டால் போதும். மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க. உங்களோட மெயினான கீரை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது போட்டுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸியை வந்து கழுவிட்டு அதில் வந்து ஊற்றலாம். ஸோ தட் இதில் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து ராகி முத்துக்கு தான் நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து தண்ணி போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். மூடி வந்துச்சுன்னா நம்ம வந்து கடைஞ்சி தாளிச்சிக்கிது. அவ்வளோதான். கீரை வந்து கரைஞ்சிக்கலாம். இது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீரை கடையும் போது வாசி கையிலே வந்து கடையிற வாசி இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து எடுத்துடலாம். ஸோ தட் என்ன பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா இல்லை தண்ணியோடு இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து சரியாக மசியாது. ஸோ இப்போ போட்டுட்டு நம்ம கரைஞ்சிக்கலாம். ஸோ கடையில் இதுதான் 5 மணி நேரம் போதும். நல்லா வந்து கரைஞ்சிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கரைஞ்சிடணும். ஸோ சில பேர் வந்து அப்படியே மிக்சியில் போட்டுருவாங்க. அதனால் மிக்சியில் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி கஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆயில் வந்து போடலாம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முறுக்கு செஞ்சுருந்தேன். சேம் பவுலில் சேம் கடாயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு, சீரகம், வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் ட்ரை கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். கல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது வந்து நல்லா வதக்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இதில் வந்து ஊற்றிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து கொதிக்கிடும். கொதிச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சு உப்பு கட்டி பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிள், ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃபார் மை விஷயம். பார்த்திங்கன்னா புளி வந்து போட்டுட்டு இது கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து கடைஞ்சிக்கணும். அப்புறமா வந்து கடைஞ்சி தாளிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்து வந்து இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரைஸ் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்து வந்து பண்ண போகிறேன். வந்து வில்லேஜ் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கடையல் பார்த்திங்கன்னா ராகி முத்தை வந்து செஞ்சுருக்கேன்.